18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, என் அன்பு குழந்தையான உனக்காகவே மடியில விபூதியை ஏந்திக்கிட்டு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை அருள் செய்யணுன்றதுக்காக இந்த விபூதியோட உன்னை நோக்கி வந்தேன். சில விஷயங்களை இது இப்படிதான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது நடக்காம காலதாமதம் ஆகிக்கிட்டே இருந்ததுனால கஷ்டமும் கவலையும் உன்னை ஆட்டி படைச்சு அதுவே உன் மனசுல பெரிய பாரமா இப்ப வந்து உட்கார்ந்துருக்கு. உன் மனபாரத்தை போக்கும் விதமாக தான் என் மடியில நான் விபூதியை ஏந்திக்கிட்டு உன்னை தேடி வந்தேன். யார் தடுத்தாலும் நான் சொன்னது நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். இனி எல்லா நாளும் உனக்கான இன்ப நாளாக, நீ சாதனை படைச்சு ஜெயிக்க போற நாளாக இருக்கும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சு இந்த விபூதியையும் உன் நெத்தியில வைக்க போறேன். உன்னை சோதனை செஞ்சது, உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்து கவலைகளை கொடுக்கும் போது தானே வாழ்க்கையை பற்றின புரிதல்களும் தெளிவும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாயிரு. இத்தனை நாளா தாமதமான விஷயங்களை எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில தரமான அற்புதங்களாக நான் நடத்த போறேன். நிச்சயமா உன் கவலைகளை போக்கி உன் கையை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். நீ எதிர்பார்த்த காரியத்தில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நல்ல காலம் வந்துடுச்சு என் செல்லமே. என் விபூதியை தொட்ட இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கை களை கட்ட போது. இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதத்தோடு நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு 2 பெரிய ஆயுதங்கள் உனக்கு வேணும். என்ன ஆயுதங்கள் தெரியுமா? இறை மீது நம்பிக்கையும் நல்லது நடக்கும்ன்ற அந்த எண்ணத்தோடு கூடிய பொறுமையும் தான். எந்த அளவுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் உனது ஆயுதங்களாக 2 கைகளில் ஏந்திக்கிட்டு நிற்கிறியோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். இனி யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது உன் நல்லதுக்காக தான் நடந்தது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் உனக்கு நல்லதை மட்டுமே, நன்மைகளை தரும் விதத்தில் நான் செஞ்சு முடிப்பேன். இந்த பூமியில் பிறக்கும்போது நீ எதையுமே கையில் தூக்கிட்டு வரல. எல்லாமே இந்த பூமிக்கு வந்ததுக்கு பிறகுதானே உன் கைகளில் வந்து சேர்ந்துச்சு. அது சொத்து, சுகம், குடும்பம், பிள்ளைங்க, வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் பிறந்ததற்கு பிறகுதான் நீ இதையெல்லாம் உன்னை சுற்றி சேர்த்து வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது எதையுமே நீ இழக்க போறதில்லை தானே. எல்லாம் இந்த பூமியில வந்துச்சு. இந்த பூமியில நீ இருக்கும்போதே அதுவும் உன்னை விட்டு போகும். நீ எதையும் என்னை போல இந்த பூமியில புதுசா படைக்கல. நீ எதையாவது புதுசா படைச்சிட்டு அது வீணாகி போயிருந்தா நீ கவலைப்பட்டிருக்கலாம். எல்லாமே ஏற்கனவே நான் படைச்சது தான் உன் கையில, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கு. அதனால எது உனக்கு கிடைச்சதோ, எதை நீ எடுத்துக்கிட்டியோ அது எல்லாத்தையுமே நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைவான மனசுள்ள நிம்மதியான பிள்ளையாக இரு. இன்னைக்கு உன் கைகளில் இருக்கிறது நாளைக்கே இன்னொருவர் கைகளுக்கும் போகலாம். ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரியும் தானே. நிச்சயமா நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்ற தான் போகிறேன். அதற்கான விஷயங்களை தான் இன்று இரவோடு இரவாகவே நான் செஞ்சு முடிச்சு நாளை விடியலை உனக்கான விடியலாக, உன் கனவை நனவாக்கக்கூடிய நிஜமான விடியலாக மாற்ற போறேன் என் செல்லமே. சும்மா கனவு மட்டும் கண்டுக்கிட்டு அது நடக்கணும், இது நடக்கணும், நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு நினச்சிக்கிட்டு ஒரே இடத்துல இருக்காம அதுக்காக நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு செயல்படு. என் அருள் உன் கூட இருக்கும்போது, நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்யும்போது நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. என் அருள் இன்னும் உன்னை பலப்படுத்தும். என் அருளால நீ எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சு சாதிச்சு நிற்க போற. நீ இத்தனை நாளாக வருத்தப்பட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் சேர்த்து இப்போது நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். தினமும் இரவு தூக்கம் இல்லாம எதையாவது சிந்திச்சுக்கிட்டு மன அழுத்தத்தோடையே ரொம்ப தாமதமாக தூங்கி காலையில உற்சாகமே இல்லாம எழுந்து அவசரமா ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்று இரவோடு இரவாகவே நிம்மதி கிடைக்கும் விதத்துல எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வர போறேன். நாளை விடியல் உனக்கான விடியலாக இருக்க போகுது.